ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான லாப்ஸி ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். இது குஜராத்தியில் ரொம்ப ஸ்பெஷல். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கம்மியான பொருள் வச்சே சூப்பராக செய்திடலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் அதோட 1 கையளவுக்கு தேங்காவை கீறிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஸ்மிஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோடவே நான் 1 கையளவுக்கு முந்திரியும் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. அந்த தேங்காவோடவே சேர்த்து இந்த முந்திரியையும் எடுத்து வச்சுக்கலாம். நாம் இப்போது தேங்காய் முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்த அதே நெய்யோடவே 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போ ரவை நல்ல வாசனை வர வரைக்கும் இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்தோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவையை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கோங்க. தண்ணியை சேர்த்ததை இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாங்க. ரவை நல்லா வெந்து வந்துடும். இந்த ரவை வெந்து வர நேரத்தில் நம்ம இதுக்கு சர்க்கரையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நம்ம ரவை எடுத்தால் அதே கப்பில் தான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை முழுசாக கரைச்சி எடுத்தால் போதும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாங்க. சர்க்கரை முழுசாக கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். இந்த மாதிரி சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வரட்டும். வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரவையும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ரவையோட நம்ம காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரையை சின்ன துவாரம் உள்ள அரிப்பில் வச்சு அரிச்சு இதோட சேர்த்துக்கலாம். தூசு மண் எதுவுமே இல்லாத சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரை எல்லாத்தையுமே இதோட சேர்த்தாச்சுங்க. இதை சேர்த்ததும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் மறுபடியும் இதை கொதிக்க விடலாம். இந்த கோதுமை சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வெல்லம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை சர்க்கரைன்னு தாங்க சொல்லுவோம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் இது எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெய்யும் இதுக்கு அதிகமாக தேவையெல்லாம் படாதுங்க. மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். இப்போ நம்ம சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதி வர விட்டாச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு இறுகி வந்தால் போதும். இப்போ இது இந்த அளவு இறுகி வந்ததும் இதோட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதோடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான குஜராத்தி லாப்ஸி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.